அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய திருப்பலியானது இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கருணை டேவிட் ராஜ் மற்றும் ரெபேக்கா ஜூலியானா இவர்கள் இறைவன் இவர்களுக்கு செய்தருளிய அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அறிதல் திருப்பலியாக தங்களுடைய பிறந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய 30ஆம் ஆண்டு திருமண நாளினை சிறப்பிக்கின்ற பால்ராஜ் எமிலி புஷ்பம் குடும்பத்தார் மற்றும் ஜோசப் ஜெனிட்டா பெர்னாண்டோ குடும்பத்தாரும் தங்களுடைய திருமண நன்னாளிலே இவர்களுக்கு இறைவன் செய்தருளிய அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். இவர்களோடு இணைந்து நன்றி திருப்பலியாக மேக்ஸ் நிஷாந்த் ஷோபா குடும்பத்தார், வினிஃப்ரெட் குடும்பத்தார், ஆரோக்கிய ஜோஸ்வின் ரீனா குடும்பத்தார், எம் ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ் குடும்பத்தார், பிரேமா மேரி ஃபெமி ரீனா குடும்பத்தார், ஜூட் ஜேக்கப் மற்றும் டெய்சி குடும்பத்தார், சாம்சன் செலிஷியா செல்வின் இவர்களும் நன்றி அறிதல் திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் சிறப்பு கருத்துகளுக்காக அல்ஃபோன்சா மகிமை அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகம் தர வேண்டியும், கரோலின் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பிரமீளா பீட்டர் மரியா லூர்தீன் இவர்களுக்கு இறைய ஆசையை தந்தரல வேண்டியும், லியோ மார்ட் மற்றும் லியோ டிராவல்ஸ் இவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும், ஜேக்கப் மற்றும் ஜாக்லின் பிரின்சி இவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகம் ஆண்டவர் தாமே கன்னி மரியாளின் வழியாக தரவர வேண்டியும் இத்திருப்பலியானது சிறப்பு கருத்துகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் மரித்த ஆத்மாக்களான ரத்தினராஜ், எமில்டா பிரான்சிஸ், கோமதி அம்மாள், ஜோசப் பனினுக்கள், மரியம் பைனுக்கள், தாமன் சாக்கோ மங்களசேரி, மரிய சூசை, வயலட், ஆரோக்கியசாமி, செல்வமேரி, கேசன், ஐயனார், கேத்ரின் கிறிஸ்டினா வெரோனிகா, ஜோசப் மைக்கேல் வின்சென்ட், ராஜேஸ்வரி, இருதய மேரி விசுவாசம், அஸ்வின், பயஸ் சிலுவை இருதயம், அந்தோனி பிள்ளை, எவர் திங்கள், பெர்னாதத்து லூர்து மேரி, ஜேக்கப் அன்னம்மா, லாசூர் நம்பிக்கை மேரி, சூசைநாதன், எஸ்பி ஜேக்கப், ஜோசப் ராஜமாணிக்கம், ஆர்ஏ சுவாமி, வி மாதவன் மற்றும் சபரியம்மாள். மேலும் உத்திரிக ஸ்தலத்திலே உள்ள ஆத்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது சிறப்பு விதமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் அன்பார்ந்தவர்களே, இது இன்ற நாளிலே தேர்பவனிக்காகவும் மற்றும் இன்றைய நாள் வேண்டுதல் உணவுக்காகவும் உபகாரியாக நமக்கு வழங்குவோர் பேட்ரிக் சவுந்தரராஜன் மற்றும் சகாயமேரி குடும்பத்தார் அவர்கள். எனவே இவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேலும் இவர்களுக்கு இறைவன் செய்தருளிய அனைத்து நன்மைகளுக்காக நன்றி அறிதல் திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏனைய உபகாரிகள் வருகின்ற அடுத்த மாதத்திற்காக அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுவார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாத்திமா அன்னையின் மகிமை விளங்கவும் அவரது சலுகை பெற்று அவர் வழியாக நாம் இயேசுவை அடையவும் நாம் நடத்தவிருக்கும் இச்சிறப்பு வழிபாடு நமக்கு உதவுவதாக. அன்னையின் பாதம் நாடி அவர் புகழை பாடுவோம். நாம் பெற்ற நன்மைகளுக்கு நமது நன்றியை செலுத்துவோம். பாத்திமா திருத்தலத்திலே மங்கா புகழோடு விளங்கும் மாமரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் தாயே, எங்களது அடைக்கலமும் ஆறுதலும் நீரே. அண்டி வந்தவரை ஆதரிக்கும் பாத்திமா அன்னையே, உமது கருணையை வேண்டவும் உமக்கு எம் நன்றியை காட்டவும் இந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கு பெற வந்துள்ள
எங்களை ஆசீர்வதியும். என்றும் நாங்கள் உமக்கு அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்றும் உம் திருமகன் இயேசுவிடம் நாங்களும் எங்களை பின்பற்றி பிறரும் வந்தடைய எங்களால் ஆனதெல்லாம் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய்மையான இத்திருப்பலியில் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பினை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 5 முதல் 7 மற்றும் 13 16 வரை. ஆண்டவர் கூறியது: அசிரியா நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமியூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரியா அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்கள் இனங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலேயே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளையை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த மூட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒளியும் எழுப்பவில்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்புமிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாலாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவின் ராகமிது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யார் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவருக்கும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னுள் இருக்கும் அருப்பெரும் சுடரை, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தாம். இறை இயேசுவில் அன்புமிக்க சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். குறிப்பாக நான் உட்பட எல்லோருமே இன்று இந்த பீடத்திற்கு முன்பாக வந்திருப்பது ஒரு தனிப்பட்ட கருத்தை மனதிற்குள் வைத்துவிட்டு தான் வந்திருப்போம். எனக்கு என்னுடைய தாய் அன்னை பாத்திமா மேரி அவர்கள் இதை எனக்கு செய்து தர வேண்டும், எனக்காக அவர் பரிந்துரைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் அவர் தொடர்ந்து என்னை பராமரித்து நடத்த வேண்டும் என்று தான் வந்திருப்போம். அப்படி இல்லாத ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? சும்மா நேரப்போக்குக்கு இன்னைக்கு பீடத்துக்கு முன்பாக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? இல்லை. எல்லோருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை இன்று நம்முடைய மனதிற்குள் வைத்திருப்போம். அந்த வேண்டுதலை மட்டும் நினைத்து சில துளிகள் கண்களை மூடி தாயிடம் மன்றாடுவோம். சில துளிகள் கண்களை மூடி நம்பிக்கையோடு நம்முடைய பாத்திமா அன்னையிடம் மன்றாடுவோம். எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அன்னை, இயேசுவினுடைய நேரம் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசுவே சொன்ன பிறகும் அன்று கானாவூர் திருமண வீட்டில் தன்னுடைய தாய் பரிந்துரைத்ததனுடைய பெயரில் அங்கு மிகப்பெரிய ஒரு புதுமையை அவர் செய்தார். இன்றும் நமக்காக அன்னை தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த காரியத்திற்காகவும் அன்னை தொடர்ந்து பரிந்து பேசுவார். மரியே வாழ்க. உற்சாகமா சொல்லுவோம், மரியே வாழ்க. இன்னும் உற்சாகமா சொல்லலாம், மரியே வாழ்க. அன்பு மக்களே, இன்று பலரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்வது உண்டு, உங்களுக்கும் திருவிவிலியத்திற்கும் சம்பந்தம் கிடையாது.
உங்களுடைய வழிபாடுகள், குறிப்பாக நீங்கள் அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற எதையும் திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஏன் இப்படி தேவையில்லாத வழிபாடுகள், தேவையில்லாத சடங்குகள், ஏன் அன்னைக்கு இவ்வளவு புகழை நீங்கள் சாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்போல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அவங்க அப்படி நம்மகிட்ட கேட்டாங்கன்னா பதில் இருக்கா? திருவிவிலியத்தில் எங்கேயாவது அன்னைக்கு சப்பரம் எடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதா? திருவிவிலியத்தில் எங்கேயாவது நீங்கள் அன்னையிடம் ஜெபியுங்கள் என்று எழுதியிருக்கிறதா? அப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதே போல அமைதியா உட்கார்ந்துருப்பீங்களா? பதில் இருக்கா? திருவிவிலியத்தில் இருக்கா நீ கேட்டா இல்லைன்னு சொல்லி அப்படியே ஐயா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவோமா? இல்லை. அன்பு மக்களே, நாம் ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு புகழ் சாற்றுவது திருவிவிலியத்தினுடைய அடிப்படையில் மட்டும்தான். திருவிவிலியத்தை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் உயிர் கொடுக்கிறோம். கையில் இன்னைக்கு எந்தெந்த ஆலயத்திலெல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சாங்களோ அங்கெல்லாம் மக்கள் என்னதை எடுத்துட்டு வர்றதில்லை? திருவிவிலியத்தை எடுத்துட்டு வர்றதில்லை. ஆனால் கொஞ்சம் மைண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் பிரிவு 48வது இறை வார்த்தை என்ன சொல்லும்? யாராவது சொல்றீங்களா? பார்க்கலாமே. இதை வச்சு உங்களுடைய மரியியல், மேரியாலஜி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். லூக்கா நற்செய்தி 1:48. என்னாச்சு? கொஞ்சம் பேர் பெரட்டிட்டு இருக்கிறீன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடவா? எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துவார்கள் என்று. லூக்கா நற்செய்தி 1:48. எல்லா தலைமுறையினரும், நேற்று இன்று நாளை, அதுதான் எல்லா தலைமுறை. இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், இந்த இனம் இந்த இனம் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாது எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வார்கள் என்று திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் புகழ் சாற்றி கொண்டிருக்கிறோம். மரியே வாழ்க. நாம் ஒவ்வொரு முறையும் மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த வசனம் உங்களுடைய மனதிற்குள் வர வேண்டும். எந்த வசனம்? லூக்கா நற்செய்தி 1:48. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வார்கள் என்று. இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்க பிற மதத்தினரை அதிகமாக பார்க்கலாம். குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பார்க்கலாம். நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு அன்னை மரியாவினுடைய பெயர் வைத்திருப்பார்கள். மிரியம் என்று, ஃபாத்திமா என்று, இப்படியாக நிறைய பெயர்களை அவர்களும் வைத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கு புனித நூல் திருவிவிலியம், அவர்களுடைய புனித நூல் திருக்குரான். இந்த திருக்குரானில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எந்த ஒரு பெண்ணினுடைய பெயரும் இருக்காது. நம்ம பைபிள்ல நீங்க வாசிங்கன்னா பக்கத்து பக்கம் நிறைய பெண்களுடைய பெயர்கள் இருக்கும். ஏவாள் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா நிறைய பெண்களுடைய பெயர்கள் இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய அந்த திருக்குரானில் ஒரு பெண்களினுடைய பெயர் கூட கிடையாது. முகமது நபி என்ற அந்த இறை தூதருக்கு மனைவிகள் இருந்தார்கள், அவருக்கு தாய் இருந்தார், அதே போல மகள்கள் இருந்தார்கள். ஆனால் யாருடைய பெயரும் அந்த திருக்குரானில் எழுதப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆளுடைய பெயர் மட்டும் அங்கு எழுதப்பட்டிருந்தது. யாருடைய பெயர்? அன்னை மரியா என்ற பெயர், மிரியம் என்ற பெயர். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது, நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்குள் வெளிப்பட்டதை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். திருவிவிலியத்தில் அன்னை மரியாவை குறித்து மறைமுகமாக பல்வேறு வார்த்தைகள் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கின்றன. ஆனால் அன்னை மரியாவை குறித்து நேரடியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் மிக சொற்பமான வார்த்தைகள், குறிப்பாக லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, மற்ற நற்செய்திகளில் நாம் பார்க்கலாம்.
ஆனா திருவிவிலியத்தை விட இந்த திருக்குரானில் அன்னை மரியாவை குறித்து மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. மரியை வாழ்க. அன்னை மரியாவுக்கு என்று ஒரு தனி சாப்டர், ஒரு அதிகாரம், ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவினுடைய பெயரே மிரியம். அப்ப அன்னை மரியாவை ஏன் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்று திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது இந்த திருக்குரானிலுடைய அந்த பகுதி நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை, கூடுதல் அறிவை நமக்கு தருகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த அன்னை மரியாவிற்கு நாம் புகழ் சாற்றுவது, வணக்கம் செலுத்துவது, அவரிடம் வேண்டுவது நம்முடைய கடமையாக, உரிமையாக இருக்கிறது. மரியை வாழ்க. உற்சாகமா சொல்லலாம், மரியை வாழ்க. நீங்க எத்தனை முறை மரியை வாழ்க என்று சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளம் கால் வரை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு அந்த உணர்ச்சி வருகிறதோ அந்த அளவிற்கு அந்த பெயருக்கும் அந்த துதிக்கும் அந்த போற்றுதலுக்கும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதில் எந்த தவறும் கிடையாது. நிறைய நேரத்தில் நமக்குள்ள பல சந்தேகங்கள், மாதாட்ட ஜெபிக்கிறது சரியா தப்பா, மாதாவை பார்த்து அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்வது சரியா தப்பா என்று. அண்மையில் என்னுடைய பிறந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை குறித்து பேசிய பிறகு 2 இளம் பெண்கள்னா திருமணமான இளம் பெண்கள் வந்தாங்க. வந்த உடனே, ஃபாதர் நீங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு சொன்னீங்க, ஆனா எங்களுடைய அன்பியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஃபாதர். என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்க அன்பிய தலைவி பரலோகத்தில் இருக்கிற ஜெபத்தை நம்ம சொல்லலாம், விண்ணுலகில் இருக்கிற அவர் ஃபாதர் அந்த ஜெபத்தை நம்ம சொல்லலாம், ஏன்னா அது திருவிவிலியத்தில் இருக்கு. ஆனா அருள் நிறைந்த மரியே இந்த ஜெபத்தை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது திருவிவிலியத்தில் இல்லை, அதனால நம்ம ஜெபமால ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? பிற சபையில இருந்து வந்தவங்க சொல்லல, அன்பியத்துக்குள்ள இருக்கிற அன்பிய தலைவி சொல்றாங்க, ஃபாதர் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டான். இன்னைக்கு இந்த ஜெபமாலை என்பதும் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டேதான் இருக்கிறது. ஜெபமாலை அருள் நிறைந்த மரியை வாழ்க என்ற ஜெபம் திருவிவிலியத்தில் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமா அது எங்க இருக்குன்னு? தெரியுமா தெரியாதா? ஆமா. அதனால கோடம்பாக்கத்தில் உள்ள மக்கள், அன்னை பாத்திமா மேரியினுடைய பிள்ளைகள், உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அருள் நிறைந்த மரியை ஜெபம் முழுக்க முழுக்க திருவிவிலியத்தில் இருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது என்று. அன்பு மக்களே, இயேசு என்கின்ற ஒரு மீட்பர் இந்த உலகத்திற்கு வருவார் என்று யூத மக்கள் மட்டும் தேடிக்கொண்டிருக்கவில்லை, எல்லா மக்களும் தேடிக்கொண்டிருந்தார்கள். நீங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும் பொழுது, இறையியல் படிக்கும் பொழுது, குறிப்பாக தத்துவவியல், இறையியலினுடைய அடிப்படையாக இருக்கின்ற இந்த தத்துவவியலை நாம் படிக்கும் பொழுது இந்த தேடல் என்பது இன்று நேற்று இருந்தது அல்ல. நமக்கு இப்போ அது பெரிய விடயமாக தெரியல, ஏன்னா இயேசு வந்துட்டாரு, நமக்கு அவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா பழைய ஏற்பாட்டு பகுதிகளை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல மீட்பர் வருவார், மீட்பர் வருவார், அவர் இப்படி இருப்பார், அதை செய்வார், இதை செய்வார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. அதுவும் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அதெல்லாம் நமக்கு பெரிய விடயமாக இருக்க போவதில்லை, ஏன்னா அது நமக்கு தெரிந்த விடயம். ஆனா அதே வேளையில நம்முடைய இந்திய மண்ணில் நம்ம சமூக அறிவியல் பாடத்துல சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம் 4 வேதங்கள் என்று. என்ன வேதங்கள்லாம்? ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்வண வேதங்கள். அதுக்கு அப்புறமா ஒண்ணு சொல்லுவோம். யார் சொல்றான்னு பாப்போம் தமிழ்ல. சொல்றவங்களுக்கு பரிசுவா. சாம அதர்வண வேதங்கள், அதுக்கப்புறம் ஊல ஆரம்பிக்கும். க்ளூ கொடுத்ததுனால நீ பரிசு கிடையாது. உபநிடதங்கள் படிச்சிருக்கிறோமா? இந்த உபநிடதங்கள் ஆங்கிலத்தில் உபனிஷாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உபனிஷாட் என்கின்ற அந்த பெயருக்கு பொருள் என்ன? எண்ட் ஆஃப் வேதா, வேதங்களினுடைய கடைசி காலம் என்று பொருள். நல்லா கேட்கணும். இந்த உபநிடதங்கள் எழுதப்பட்ட காலம் எப்பொழுது என்று நம்ம ஆய்ந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு.
எங்க எழுதப்பட்டது? இந்த இந்திய மண்ணில். இன்னைக்கு தான் இந்து சமயம் அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அன்று இந்த இந்திய மண்ணில் எழுதப்பட்டது உபநிடதம். இதுல பிரகதரணிக்க உபனிஷாட். கண்டிப்பா உங்களுக்கு பேர் வரப்போறது இல்ல. அது அந்த பேர் ஆனா நீங்க கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். இந்த உபநிடதம் எழுதப்பட்ட காலம் 800 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே காலத்துல திருவிவிலியத்தில் ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கு. மிகப்பெரிய புத்தகம் திருவிவிலியத்தில் எது? திருப்பாடலை விட்டுட்டு எந்த புத்தகம்? எசாயா புத்தகம். இந்த எசாயா புத்தகம் எழுதப்பட்ட காலமும் இந்த உபநிடத காலமும் ஒரே காலம். எப்போ? 800 ஆண்டுகள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக. அப்போ இந்த உபநிடத்துல ஒரு ஜெபம் வருது. என்ன ஜெபம் வருது? அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிர்தோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 என்று. இப்படி சொன்னா நம்மளுக்கு யாருக்கும் புரியாது. ஆனா இதே இது ஒரு தமிழ் திரைப்படத்துல ஒரு பிரபல நடிகர் அப்படியே குதிச்சு வரும்பொழுது அசத்தோமா சத்கமய, எங்கேயாவது ஞாபகம் வருதா? சின்ன ஆட்களுக்கு ஞாபகம் வரும், பசங்களுக்குலாம் ஞாபகம் வரும். வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த முன்னணி நடிகர் அப்படியே குதிச்சு வரும்பொழுது இந்த பாடல், இந்த மந்திரம் பாடப்படும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய எல்லாம் வரும். அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வருவதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தத்துவவியல் நாங்கள் இதை படித்ததுனால எனக்கு உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி அதை நான் சொல்கிறேன். சரியா? அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லோருமே ஒரு மீட்பருக்காக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மீட்பர் எப்படிப்பட்டவர் என்ற கேள்வியை ஒரு குருவிடம் ஒரு மாணவன் கேட்கும் பொழுது அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பார். அப்ப அசத்தோமா சத்கமய அப்படின்னு சொன்னா, அசத் சத்தியம், சத் உண்மை, அசத்னா பொய். பொய்மையிலிருந்து உண்மையை நோக்கி உன்னை யார் வழி நடத்துவாரோ. அடுத்து தமசோமா ஜோதிர்கமய. ஜோதினா என்னது? லைட், ஒளி. அப்ப தமஸ் என்றால் இருள். இருளில் இருந்து உங்களை யார் ஒளியை நோக்கி வழி நடத்துவாரோ. அடுத்து அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிர்தோமா அமிர்தம் கமய. அமிர்தம் உங்களுக்கு தெரியும், வானுலகத்தில் உண்ணக்கூடிய உணவு. அதுக்கு கரெக்டான சரியான மொழிபெயர்ப்பு வந்து இட்டர்னல் லைஃப், நிலையான வாழ்வு, சாவில்லாத வாழ்வு. அப்போ அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிர்தோமா என்றால் இறப்பு. மிர்த் என்றால் இறப்பு, மார்டாலிட்டி. அந்த வார்த்தையெல்லாம் அதுல இருந்தா அப்படியே வருது. அப்ப இறப்பில் இருந்து யார் உங்களை உயிர்ப்பை நோக்கி அல்லது நிலையான வாழ்வை நோக்கி வழிநடத்துவாரோ அவரால் தான் உங்களுக்கு மீட்பு உண்டு, அவர்தான் உங்களுக்கு சாந்தியை அமைதியை தர முடியும் என்று அந்த குருவிடம் அந்த குருவானவர் அந்த மாணவனிடம் சொல்கிறார். இப்ப யோவான் நற்செய்திக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னேன்? உண்மை, பொய்யிலிருந்து உண்மையை நோக்கி. அடுத்து இருளிலிருந்து ஒளியை நோக்கி. மூன்றாவது இறப்பிலிருந்து உயிர்ப்பை நோக்கி. யோவான் நற்செய்தியில ஆண்டவர் சொல்கின்ற நான் என்கின்ற இறைவார்த்தை 7 இறைவார்த்தைகள் இருக்கு. அதுல முக்கியமான 3 இதுதான். நானே உண்மை சொல்றாரா? நானே ஒளி சொல்றாரா? நானே உயிர்ப்பு சொல்றாரா? அப்போ இந்த உலகம் முழுவதும் தேடிக்கொண்டு இருந்த ஒரு மீட்பர், கிறிஸ்தவமோ அல்லது யூத மதமோ அல்லது இந்தியாவை மட்டுமல்லாது அல்லது ஆசியா கண்டத்தை மட்டுமல்லாது உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்த மீட்பர் இயேசுதான் என்பதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசுவுக்காக காத்திருந்தவர்களை இயேசு என்கின்ற மீட்பரை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுளும் காத்திருக்கிறார். அப்ப காத்திக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு பெண்ணை அவர் கண்டுபிடிக்கிறார். பல பெண்களை கடவுள் படைச்சிருக்காரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவள் எத்தகைய பண்பு நலன்களோடு இருக்க வேண்டும். அத்தகைய பண்பு நலன்களை நம்முடைய தாய் அன்னை மரியா கொண்டிருந்தார்.
அதனால தான் இயேசு என்கின்ற இந்த மீட்பரை இவருடைய உதிரத்தில் இவருடைய கருவறையில் அவர் பிறக்க திட்டமிட்டு அதை செயல்படுத்துகிறார். மரியே வாழ்க. உற்சாகமா சொல்லுவோம், மரியே வாழ்க. ஆக அன்பு மக்களே, இந்த தாய் மிகவும் சக்தி வாய்ந்தவள். இந்த தாய் நம்மை ஒருபொழுதும் வெறுங்கையாக அனுப்ப மாட்டாள். இந்த தாய் கருணை கண் கொண்டு உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவள். இன்று உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் அருகில் இருக்கிற உங்களுடைய துணைவர் தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய நண்பர் தெரியாமல் இருக்கலாம், உங்களோடு பேசி பழகுகின்ற உங்களுடைய மக்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? அன்னை மரியாவுக்கு தெரியும். நம்ம காணா ஒரு திருமணத்தை நீங்க நுட்பமா படிச்சீங்கனாலும் யாருமே போய் அன்னை மரியாவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா அங்கு இருந்த குறை அன்னை மரியாவுக்கு தெரிந்திருந்தது. நல்லா அடுத்த முறை நீங்க வாசிக்கும் போது அதை வாசிங்க. அதனால உங்களுடைய வீட்டில் என்ன குறை இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? அன்னை மரியாவுக்கு தெரியும். அதை நான் எப்பவும் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நீங்க தொடக்கத்தில் அந்த காணா ஒரு திருமணத்தை வாசிங்க அப்படின்னா, இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று. ஆனா அன்னை மரியா அங்கு அழைக்கப்படவில்லை. அப்ப அழைக்கப்படாமலேயே இன்று உங்களோடும் உங்களுடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு? நம்முடைய தாய் அன்னை மரியா. அவரை அழைக்க வேண்டாம், அவர் உங்களோடு இருப்பார், உங்க கூடையே இருப்பார். உங்களுக்கு என்ன குறை என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் தன்னுடைய மகனிடம் கண்டிப்பாக பரிந்து பேசுவார். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? ஒவ்வொருத்தருக்கு இருக்கா? மரியே வாழ்க என்று உற்சாக சொல்லும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆக அன்பு மக்களே, இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். நான் நிறைய காரியங்கள் இன்று பேச வேண்டும் என்று ஆசித்தேன். என்ன ஒண்ணே சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அமைதி கிடையாது. அதுவும் நகரங்கள்ல வாழ்கின்ற குடும்பங்களில் அமைதியே கிடையாது. எல்லா வீட்லயும் பிரச்சனை உண்டு. நல்லா படிச்சிருப்பாங்க கணவனும் மனைவியும், ஆனா புரிந்து கொள்ள முடியாது, பிரச்சனை உண்டு. இந்த அமைதி வேண்டும் அப்படின்னா சிறப்பாக நீங்க யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட ஜெபிக்கணும்? நிறைய மாதா இருக்கிறாங்க நமக்கு, அப்படிதானே? லூர்து மாதா இருக்கிறாங்க, நிறைய மாதா இருக்கா, சொல்லிக்கிட்டே போலாம். ஆயிரக்கணக்கான மாதா அன்னை மரியா பல இடங்கள்ல காட்சி கொடுத்ததுனால நமக்கு இருக்கிறாங்க, நம்ம கூட பல பெயர்கள்ல. ஆனா அந்த குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் யாரிடம் மன்றாட வேண்டும்? பாத்திமா மாதாட்ட. ஏன்? யார் சொல்வா? ஒரு சிலர் சொல்ல வாரீங்க, அந்த போரை பத்தி சொல்ல வாரீங்க. போர், குறிப்பாக முதல் உலகம் போர், இரண்டாம் உலக போர், இதையெல்லாம் குறித்து அன்னை மரியா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் அது நிறைவுக்கு வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம், மே மாதம் 13ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. என்னது? போப் ஜான் பால் அவர்கள் பாத்திமால ஜெபிக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை சுற்றுதார். 4 குண்டு, 2 குண்டு வெவ்வேறு ஆள் மேல படுது, 2 குண்டு அவர் மேல படுது. ஒன்னு கையில, ஒன்னு அவருடைய உடல்ல படுது. என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டார், எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஆனா அந்த குண்டை என்ன பண்ணாங்க? அந்த புல்லட்டை தெரியுமா என்ன பண்ணாங்க? மாதாவுடைய கிரீடத்தில் வச்சாங்க. எந்த மாதாவுடைய கிரீடத்தில் வச்சாங்க? பாத்திமா மாதாவுடைய கிரீடத்தில் வச்சாங்க. ஏன்? அமைதி இந்த உலகத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சார். அவர் அந்த குண்டடி பட்ட உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. அதையும் என்ன சொல்லுவாங்க? டோட்டலி யுவர்ஸ், தோத்துஸ் தியூஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டோட்டலி யுவர்ஸ், தமிழ்ல நம்ம என்ன சொல்லலாம்? எல்லாம் உம்முடையதே, எல்லாம் உம்முடையதே, அம்மா எல்லாம் உம்முடையதே என்று நீங்கள் இன்னைக்கு அந்த ஜெபத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலும் அமைதி நிலவும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல புரிதல் கிடைக்கும். நம்புறீங்களா? கண்களை மூடி ஜெபிங்க. நான் எதுவும் பேச போறதில்லை. உங்களுடைய ஜெபத்தை நீங்க இப்போ தாயிடம் எடுத்து சொல்லுங்கள். கண்களை மூடி, டோட்டலி யுவர்ஸ், எல்லாம் உமதே, என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உமதே. கானாவூர் திருமண வீட்டில்
அங்கு அழைக்காமலே அன்னை மரியா இருந்தார். அம்மா தாயே, நான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பாமல் என்னோடு எப்பவும் இருங்க, உங்களுடைய மாந்துக்குள் வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபியுங்கள். பெத்லகேம் அந்த மாட்டு தொழுவத்தில் இயேசு அந்த குளிர் காற்றுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அன்னை மரியா அவருடைய மாந்துக்குள் வைத்து பாதுகாத்தார். அதே தாய் இன்று உங்களையும் என்னையும் அவருடைய மாந்துக்குள் வைத்து பாதுகாப்பார். அனைவரும் நம்முடைய மன்றாட்டுக்களை அதே பக்தியான மனநிலையோடு நம்பிக்கையோடு இப்பொழுது நம்முடைய தாயின் மூலமாக ஆண்டவரிடம் ஏறெடுப்போம். அனைவரும் உட்கார்ந்திருப்பீங்களா, எழும்புவீங்களா? என்ன போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, பாத்திமா அன்னையை மகிமைப்படுத்த ஒரே குடும்பமாக அவரது திருத்தலத்திற்கு நம்மை இங்கு அழைத்து வந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறங்கி தம் அருள் கொடைகளை அன்னை மரியா வழியாக பொழியுமாறு அவரை மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், இல்லறத்தார் அனைவரும் தங்களது ஆன்ம வாழ்வில் ஆண்டவரது வழியில் உண்மையுடன் வாழ எங்கள் அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மனத்தோடு உம்மை தேடி வரும் அனைவரையும் நற்செய்தி ஒளிக்கும் உண்மையின் நிறைவுக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்க்க வேண்டுமென எங்கள் அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் மறைவுடலாம் திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை உணர்ந்து ஒரே குடும்பமாக அன்பில் வாழ்ந்து வளர வேண்டும் என்று எங்கள் அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்வதால் கிறிஸ்து எல்லோரிலும் எல்லாமுமாக இருக்கவும் நீதி, நேர்மை, உண்மை, அன்பு, அமைதி நிறைந்த மக்களாக என்றும் வாழ்வதற்கு வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உமது மக்களாகிய எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் ஊன்றி நம்பிக்கையில் மகிழ்ந்து இறையன்பில் வளர்ந்து இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் அருள வேண்டும் என்று அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் சிறுவர், சிறுமியர், இளையோர்கள் தங்கள் விசுவாச வாழ்வில் அதிகமாக உறுதி பெற வேண்டும் என்று அன்னை பாத்திமா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்தி நம்முடைய தேவைகளை நம்முடைய தாயிடம் எடுத்து சொல்வோம். நம்முடைய குறைகளை எடுத்து சொல்வோம். நமக்கு என்னெல்லாம் இன்று அச்சத்தோடு இருக்கிறோமோ, கலக்கத்தோடு இருக்கிறோமோ நம்முடைய தாயிடம் சொல்வோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். அமைதியின் தாய், ஞானத்தின் இருப்பிடம் அவள். திக்கற்றவர்களுக்கு துணையாயிருப்பவள். தன்னிடம் அண்டி வந்தோரை ஒரு நாளும் வெறும் கையாய் அனுப்பாதவள். சிலுவையின் அடியிலும் ஆண்டவரோடு உறுதுணையாய் நின்றவள். உங்களோடும் இப்பொழுது அவர் உறுதுணையாய் நிற்கின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உம் கதிர்களை ஒளிரச் செய்து நல் மாறி பொழிய செய்யும் எங்கள் தந்தாய், எங்கள் தாய் பாத்திமா வழியாக நீர் எங்களுக்கு அருளிய எல்லா கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பம், துன்பம், உழைப்பு, களைப்பு,
வெற்றி தோல்வி யாவையும் ஏற்றுக்கொண்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களாக உம் திருமுன் இதோ எம் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நன்மையான எக்கொடையையும் நிறைவான எவ்வரமும் உம்மிடமிருந்தே வருவதால் நன்றியோடும் தாழ்ச்சியோடும் நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை எங்கள் தாய் பாத்திமா வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். நினைவினில் நிறைந்திடும் மனங்களில் இறைவா தலைவனாய் வீற்றிடுக. ஏழை கரங்களில் ஏந்திடும் பொருட்களை இறைவா பலியாய் மாற்றிடுக. உறவாடும் பீடம் என்னோடு ஒன்றாய் எல்லோரும் வாரும். விண்ணாடும் தேவன் உறவாடும் பீடம் என்னோடு ஒன்றாய் எல்லோரும் வாரும். மன்னோரின் உழைப்பும் மனத்தாழ நினைப்பும் மன்னோரின் உழைப்பும் மனத்தாழ நினைப்பும் பொன்னீட்டில் ஏந்தி பொற்பாதம் வைப்போம். பொன்னீட்டில் ஏந்தி பொற்பாதம் வைப்போம். இயேசுவின் நினைவினில் நிறைந்திடும் மனங்களில் இறைவா தலைவனாய் வீற்றிடுக. ஏழையின் கரங்களில் ஏந்திடும் பொருட்களை இறைவா பலியாய் மாற்றிடுக. இயேசுவின் நினைவினில் நிறைந்திடும் மனங்களில் இறைவா தலைவனாய் வீற்றிடுக. ஏழையின் கரங்களில் ஏந்திடும் பொருட்களை இறைவா பலியாய் மாற்றிடுக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித பாத்திமா அன்னையின் எடுத்துக்காட்டா உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே மனதோடு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமானவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்களது குடும்பங்களில் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இதோ நம்பிக்கையோடு முழு மனதோடு ஒரே உள்ளத்தோடு பல்வேறு தேவைகளை மனதில் கொண்டு கண்ணீரோடு கவலையோடு உம்மை மட்டுமே முடியும் என்று உம்மினை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எம் மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களது பாதுகாவலியுமான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே அன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இதோ உம் தாய் என்று நம்முடைய அன்னை மரியாவை நமக்கு தாயாக தந்தவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் பாதுகாத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான
என்னை எந்நாடும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே. பல கோரீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் உடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. உரையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே. பல கோடி கீதம் உருவாகுமே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாடும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வர பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும்.
பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். ஏனெனில் அவர் தம் அடியார் மரியாவில் இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களித்த தமது இரக்கத்தை நிறைவு செய்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினடையவும் நம்பிக்கையினடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பாத்திமா அன்னையினுடைய பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாத்திமா அன்னையின் மட்டில் நமக்குள்ள விசுவாச உறுதியை வெளிப்படுத்துவோம். சன்னிதானம் தேடி வந்தோம், உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம். உம்முடைய திருமுகத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கூவி அழைக்கின்றோம். தாயே, உலகில் எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் பாராட்டுவாளோ? உம்மை தேடி வந்த துயருருவோர் அனைவருக்கும் உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியார் மேல் தயவாயிரும். தாயே, தயை கடலே, தவித்தவர்களுக்கு தஞ்சமே, துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளால் வாடியிருக்கும் நாங்கள் இன்று உம் இரக்கத்தை தேடி வந்துள்ளோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? அம்மா, எங்கள் அன்புள்ள தாயே, இரக்கம் நிறைந்தவளே, எங்கள் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். நாங்கள் இன்னும் சிறிது காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் ஏற்றுக்கொள்ள சகித்து தன்மையை தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒளியும் வழியுமாய் இருந்து எல்லா வகையான தீமைகளினின்றும் உங்களை பாதுகாத்து பராமரிப்பாராக. பாத்திமா அன்னையின் அன்பும் பரிவும் என்றும் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஜெபவேளை உமை தேடி வந்தேன், தேவாபதில் தாருமே. இந்த ஜெபவேளை உமை தேடி வந்தேன், தேவாபதில் தாருமே. இந்த கோட்டை இந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன், தேவாபதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன்,
தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாரும். அன்பு மக்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக எழுந்து வந்திருக்கின்றார். சில துளிகள் மட்டுமே நாம் இப்பொழுது அவரிடம் ஜெபிக்க போகின்றோம். எனவே அனைவரும் முழந்தாள் படியிட்டே ஜெபிப்போம். இன்று நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் வளம் பெறுகின்றோம். எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது, எதுவும் நம்மை அணுகாது. அவரிடம் பேசுங்கள். வாயை திறந்து உங்களிடம் இருக்கின்ற உள்ள கிடக்கையை அவரிடம் தெரிவியுங்கள். ஒரு மகன், மகள் தன்னுடைய தந்தையிடம் பேசுவது போல பேசுங்கள். ஒரு நல்ல நண்பனிடம் பேசுவது போல பேசுங்கள். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஆண்டவரிடம் சண்டையிட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். சண்டையிடுங்கள், உரிமையோடு கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், என்னுடைய வாழ்வில் இதை செய்து காண்பியும். இதோ என்னோடு இருப்பவர்கள் என்னை ஏளனமாக கருதுகிறார்கள், என்னை எள்ளி நகையாடுகிறார்கள். உன் ஆண்டவன் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட அவர்கள் என்னை பார்த்து கொக்கரிக்கிறார்கள்.
ஆண்டவரே, எனக்கு நீங்க உங்களுடைய ஆசீரை தாருங்க என்று செபிக்கும். இங்கு நமக்கு முன்பாக இருப்பவர் ஒரு பொழுதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஒரு பொழுதும் நம்மை இவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு செபியுங்கள். எத்தனையோ நோய்களை நம்முடைய உடலில் வைத்து கொண்டு இன்று அவருக்கு முன்பாக நாம் நிற்கின்றோம், முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். அவருடைய ஆடையை தொட்ட பெண்மணி கூட மருத்துவர்கள் கைவிடப்பட்ட பொழுதிலும் 18 ஆண்டுகளாக குணமடையாத முடியாத நிலையிலும் அவருடைய ஆடையை தொட்டு அந்த பெண்மணி குணமடைந்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். இது கட்டுக்கதை அல்ல. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை இதோ நமக்கு முன்பாக வந்திருக்கின்ற இவருடைய ஆடையை தொட்ட அந்த பெண்மணிதான் அன்று குணமடைந்தாள். அவருக்கு முன்பாக நாம் கேட்கின்றோம், முழந்தாள் படியிட்டு நிற்கின்றோம். ஆண்டவரே, என்னை நோக்கி உம்முடைய கருணை கண்ணை திருப்பி அருளும் என்று கேளுங்கள். நோய்கள் பறந்து போகும், துன்பங்கள் துயரங்கள் இவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மிடம் அண்டாது. வல்லமையான தேவன் இவர். மாண்புயர் கீதம் அனைவரும் இணைந்து இப்பொழுது பாடுவோம். புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. புனித ஃபாத்திமா அன்னையின் அன்பு இறை பக்தர்களே, இதோ இப்போது சாட்சியாளர்களின் நேரம். எனவே யாராவது ஃபாத்திமா அன்னையின் வழியாக நன்றி அறிதல் சொல்ல ஆசைப்பட்டால் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வினை இங்கு எங்களோடு இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை இருப்பவர்கள் தயவு செய்து முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சாட்சியாளர்கள் முதலில் உங்கள் பெயரை சொல்லி பின்பு உங்களுக்கு அன்னையின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சுருக்கமாக சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க. என் பேர் ஜாக்லின் பிரின்சி. நான் ஃபெப்ரவரியில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் கவலைனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட போனோன்னே அவர் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் கொடுத்துருந்தாரு. செட் ஆஃப் டெஸ்ட்னால் ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட டெஸ்ட் கொடுத்துருந்தாரு. ஸ்கேன் எல்லாமே கொடுத்துருந்தாரு. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே டென்ஷன். அப்போ தான் ஃபாத்திமா மாதா ஒரு ஃபீஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்துக்குள்ளே அடுத்த இதில் வேண்டிக்கிட்டு நான் போனேன். எந்த டெஸ்ட்லேயும் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிளியர், நீனா சைக்கலாஜிக்கலாக திங்க் பண்ணுறமா, உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தயவுசெய்து எந்திரிச்சு போயிடும், உனக்கு மாத்திரை கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார் என்ன. அதுக்காக ஃபாத்திமா மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. அனைவரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பேர் மரியா செல்வமணி. நான் என் பையனுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன். அவன் இங்கே தான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவன் போன வருஷம் +1 படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எப்போவுமே ஃபோனும் கைமாவே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது பண்ணுறதான் இருந்தான். நான் படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நானும் ஃபாதர்கிட்டையும் சொன்னேன். சரி, அவன் போக்கிலேயே விட்டு பிடிங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் அவனுக்காக தினமும் 12 மணிக்கு ஜெபமாலை ஒப்பு கூட ஜெபித்தேன். மாதாவே, நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கம்மா. நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போகாமல் நல்லபடியாக படிக்கின்ற ஆற்றலை கொடுங்கலம்மா. எப்படியாவது அவன் +1 பாஸ் பண்ணணும், அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அதே மாதிரி +1 ரிசல்ட் வரும்போது எனக்கு பயம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அவன் எங்கே பாஸ் பண்ண போகிறான்னாரு. ஆனால் நான் நம்பிக்கையோடு இருந்தேன், கண்டிப்பாக அவன் பாஸ் பண்ணுவான்னு. அதே மாதிரி +1 ரிசல்ட் வந்தது. அவன் பாஸ் பண்ணிட்டான். மார்க் அந்தளவுக்கு இல்லைனாலும் அவன் பாஸ் பண்ணிட்டான். 328 மார்க் எடுத்தான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் ஜெயமாலை எப்போ கூட ஜெபித்தேன். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
வேறு யாராவது? என் பேர் இசபெல்லா. லூர்து அன்னை அன்பியும் என் அன்பியும். நான் கடந்த 4 மாதமாக சில உடல் கஷ்டத்தால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தேன். மாதாவிடம் போன 3 வாரம் முன்னாடி வேண்டிக் கொண்டேன். அம்மா சுகந்தாரும் உமது மகனிடம் பரிந்து பேசும் என்று கேட்டேன். நான் இப்பொழுது சுகமாய் உள்ளேன். நன்றி மாதாவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் மீண்டும் ஒரு முறையாக கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர், மரியன்னையே வாழ்க. எனக்கு 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். வீடெல்லாம் அழுக்காக இருக்கடா ஒயிட் வாஷ் பண்ணுறான்ட்டுன்னு. இன்றைக்கி 12ஆம் தேதி, 5ஆம் மாதம் 12ஆம் தேதி ஒயிட் வாஷ் பண்ணின்னு இருக்க சொல்ல நான் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே தான் டேவிட் வேலையெல்லாம் செய்துட்டு இருப்பான். அவன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஏணி பிடிச்சின்னு இருக்க சொல்ல என்ன பண்ணிட்டான், திடீர்னு ஏணியை விட்டுட்டு இடைய வந்துட்டான். அந்த ஏணி என்னாச்சுன்னா அப்படியே சாஞ்சிட்ட உடனே எங்கள் பையன் பெரியவன் அம்மானு கத்துனான். எங்கடா அந்த ஏணி விழுந்துற போது, அவன் கை கால் அடிப்பட போடுதுன்ட்டு போயிட்டு அந்த ஏணியை பிடிச்சேன். ஏணி மேலே பெயிண்ட் இருந்தது. அந்த பெயிண்ட்டு ஃபுல்லாக என் மேலே விழுந்து இந்த கண்ணு ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில, ரொம்ப துடிச்சிட்டேன். தண்ணி போட்டு பண்ணால் கூட ஒன்றுமே ஆகலை. உடனே என்ன பண்ணேன், பிளஸ்ஸிங் எண்ணெய் எடுத்து கண்ணில் ஊற்றிட்டேன். ரொம்ப ரெட்டாகி கண்ணு ரொம்ப வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலு கூட இல்லை. 4 மணிக்கு அந்த நேரத்தில் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே பவர் ஆஃப் சாண்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேயும் டாக்டர் இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் அகர்வால் டாக்டர் ஒண்டி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போங்கன்னுட்டாங்க. அங்கே போனிட்டோன்னா அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கண்ணு பார்த்தா ரொம்ப வெந்துட்டுருக்குதுமா, இந்த நைட்டு ஃபுல்லாக நீ இந்த ட்ராப்ஸை நீ விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கண்ணு பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த ட்ராப்ஸ் ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தாலும் எனக்கு அந்த கண்ணு சரியாகலை. எங்கள் வீட்லேயே எல்லாரும் அம்மாலாம் எங்கள் பசங்களாம் பயந்துட்டாங்க, கண்ணு அம்மாவுக்கு எப்படி ஆகுமா அப்படின்னுட்டுன்னு. நான் எப்போவுமே 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே அதிகாலையிலிருந்து உன் முகத்தை தான் நான் பார்ப்பேன் ஆண்டவரே, யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னால் ஜெபிக்க முடியல. நானே உலகின் ஒளின்னு சொன்ன தேவன் நீங்கள், என் கண்களுக்கு இருளாக இல்லாமல் நீங்கள் ஒளியாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர்ன்ட்டு செபிச்சுட்டு இரக்கத்தின் ஜெபமாலை மட்டும் சொல்லிவிட்டு படுத்துட்டேன். சனிக்கிழமை அன்னைக்கு போனதுக்கு கண்ணு இப்போ பரவாயில்ல, ஆனால் ரெட்டு மாறவே இல்லைன்ட்டு மறுபடியும் ட்ராப்ஸ் எழுதி கொடுத்து திங்கக்கிழமை வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் 2 நாளில் பரிபூரண சுகத்தை கொடுத்து இந்த கண்ணில் எல்லாம் எரிச்சலாக இல்லாமல் அந்த வெந்து போன கண்ணே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. திங்கக்கிழமை போனதுக்கு அவங்க எல்லாமே பரிபூர்ண சுகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று அந்த அகர்வாலில் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. நான் எவ்வளோ பணம் செலவாகுமோன்னு நினச்சேன். நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்கள எடுத்துகிட்டு இந்த மெடிஷனுக்கு மட்டும்தான் எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போது எனக்கு ஆண்டவர் நல்ல பரிபூரண சுகத்தை கொடுத்து, என் மாதா பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இந்த கண்ணு ஒளியாக பார்க்க எனக்கு ஒளியை கொடுத்துருக்காரு. அதற்காக இயேசுவுக்கும் மாதாமாவுக்கும் மரியாவுக்கும் கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், மரியனையே வாழ்க. அன்புக்குரியவர்களே, மாதாவின் வழியாக, அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எண்ணில் அடங்காதவை. எனவே கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஃபாத்திமானின் வழியாக எண்ணற்ற நன்மைகள் நடந்திருக்கும். எனவே அனைத்து இறைமக்களின் சார்பாக நாம் மீண்டும் ஒரு முறை உரக்க கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இப்போது மாதாவின் எண்ணெய் திருமந்திரிப்பு செய்யப்படும். பின்பு நாம் மாதாவின் ஆடம்பர திருத்தேர் பவனிக்கு செல்லுவோம். தேர்பவனின் இறுதியிலே மாதா எண்ணெயானது உங்கள் அனைவருக்கும் நெற்றியிலே பூசப்படும். தொடர்ந்து இறுதி பாடல் பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோ உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோ உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோ உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோ உதவிடவாராயோ உந்தன் அருளினை தாராயோ.